பேசுகின்ற பொழுது அன்பர் குறிப்பிட்டார், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தருமபுரி ஆதீனத்திற்கு அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற 26 திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 10,899 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே 34 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெறுகிறது என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்று சொல்லாமல் எந்த ஆட்சி என்று சொல்ல முடியும்? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் புதிதாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலில் சொந்தமாக இருக்கின்ற 65 தங்க ரதங்களும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக் கடனுக்கு வீதி உலா வருகின்றது. அதே போல் வெள்ளி ரதங்கள் 84 முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக் கடனுக்கு வீதி உலா வருகின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட 5 தங்க ரதங்களில் பெரியபாளையம் திருக்கோயிலில் 6 கோடி ரூபாய் செலவில் தங்கரதம் புதிதாக செய்து தரப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக் கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட 9 வெள்ளி ரதங்களில் திருத்தணி அருள்மிகு தணிகை முருகனுக்கு சொந்தமான அந்த வெள்ளி ரதம் முழுமையாக கட்டமைக்கப்பட்டு பக்தருடைய நேர்த்திக் கடனுக்கு தற்பொழுது செலுத்தப்பட்டிருக்கின்றது. மரத்தேர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, தேர்தலை பாதுகாக்கின்ற கொட்டகை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல 100 கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் என்று மாத்திரமல்ல திருக்கொட்டையிலும் திருத்தேர்களும் உருவாக்குகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நம்முடைய தருமபுரி ஆதீனம் அவர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்டது முதல் தொடர்ந்து எங்களுக்கு பல்வேறு நல்ல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். அவருடைய வழிகாட்டுதல் படி ஆதீனங்களுடைய மனம் சிறிதும் கோணாமல் நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து பயணிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடுதலான மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்தில் பங்கேற்றதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.